கஷாயம் வித் பாஸ்கி. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே, உங்களுடைய பாஸ்கி. தாவணி போனால் சல்வார் உள்ளதடா அப்படின்ற லைன் கேட்கும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு என்ன ஞாபகம் வருது? தெரியும். ஒரு லவ் ஃபெயிலான என்ன அப்போது டக்குன்னு அடுத்தது சேனல் மாற்றுற மாதிரி இன்னொருத்தர் லவ் பண்ண வேண்டியதானே அப்படின்றது உங்களுக்கு மைண்டில் வருது. பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. இதை ஒரு கதையாக எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாய்த்த அடிமைகள் அந்த படத்தோடைய விமர்சனத்துக்கு தான் வரேன். படத்துடைய ஒன்லைன் இருந்தாங்க. அதாவது உங்களுக்கே தெரியல, மச்சான் காதலுக்காக என் உயிரே விடுவேண்டா, அதை விட்றா, என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான என் காதலே விடுவேண்டா, இப்படிலாம் நிறைய டைலாக்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டீரியோ டைப்பாக ஒரே மாதிரியான படங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து ஜெய் ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயியாக வராரு. அதில் எம்ப்ளாயியாக வரும்போது ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வேறு ஸ்பியர்ஸ் ஆஃப் சொசைட்டியில். ஒருத்தர் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கார், ஒருத்தர் வந்து கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணுறாரு, இன்னொருத்தர் பேங்க் கேஷியராக இருக்கார். இப்படி 3 பேர் இருக்கும்போது இவருக்கு ஒரு லவ் பிரச்சனை வருது. கண்டிப்பாக லவ் செட் ஆகுன்ற ஸ்டேஜில் வேறு ஒருத்தரோட போகும்போது உடனே உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரே முடிவு ஆண்டவன் தான், மேலே போயிட வேண்டியதான் அப்படின்ட்டு இருக்கிற ஸ்டேஜில் ஒரு க்ரைசிஸ், ஒரு பேனிக் வந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? 4 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு லவ் ஃபெயிலியர், திடீர்னு அவங்க சூசைட் ஸ்டேஜுக்கு போகும்போது 3 பேர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்க ஹெல்ப்புக்கு வருவாங்களா? பதட்டப்படுவாங்களா? இது ஒரு பயங்கரமான க்ரைசிஸ், லவ் க்ரைசிஸ் தான் யங்ஸ்டர்ஸுக்கு. இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துன்னு போயும் சொல்லலாம், லவ் ஆங்கிளில் சொல்லலாம், பயங்கர காமெடியாகவும் சொல்லலாம். டைரக்டர் மகேந்திரன் ராஜாமணி என்ன பண்ணுறாரு, இதை கம்ப்ளீட்டாக காமெடியாகவே சொன்னால் என்ன, அது இன்னும் க்ரைஸாக வேணா இருக்கட்டும், காதலில் சூசைட் பண்ணிக்கிற மேட்டராக இருக்கட்டும், அப்பா அம்மா சாவுன்ற ரேஞ்சுக்கு போனாலும் சரி, டெத்தை பற்றி பேசினாலும் சரி, சூசைடை பற்றி பேசினாலும் சரி, இதை ஃபுல்லாகவே கலாய்க்கிறதுல டாக்டரேட் வாங்கிடணும். நடிகர் அத்தனை பேரும் எக்ஸப்ஷனே கிடையாது. இதில் நீ என்ன சீரியஸ் சீன் வேணால் நீங்கள் பாருங்களேன், யாராவது கலாய்ச்சினே இருப்பாங்க. பட் இது ஒரு ஆர்ட் தான். இந்த மாதிரி ஒரு படம், இந்த ஜானரில் நீங்கள் படம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரேர். இதில் என்ன லெசன்னா, என்ன க்ரைசிஸ் விக்கி அழகிற ஸ்டேஜுக்கு நீ போ, அங்கேயும் நீ ஜோக் அடி, லைஃப்பை கேஷுவலாக எடுத்துக்கோ அப்படின்றத ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த சீன் வேணால் பாருங்கள், அப்பா பையன் பேசிக்கிற சீனாக இருக்கட்டும், குடிச்சிட்டு சோகமாக இருக்கிற சீனு, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற சீனு, அப்போ கூட யாராவது ஒருத்தர் கவுண்டர் கொடுத்து கலாய்ச்சினே இருக்காங்க. இது செம்ம தில் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு. மோர் ஆஃப் வர்பல், ஃபுல் வோக்கல், கம்ப்ளீட்டாக பேச்சாகவே தான் இருக்குது. செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அப்படி ஆக்ஷனுக்கு வருது. அப்படி வரும்போது அதில் கொஞ்சம் கதையுடைய அம்சம் வந்து எப்படி எப்படிலாம் மூவ் ஆகும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் இதில் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்குது. ஒரு சூசைட் க்ரைசிஸ் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் வரும்போது இவர் மறுபடியும் எப்படி அதுக்கு பதிலுக்கு ரெசிப்ரிகேட் பண்ணுறாங்கலாம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அஃப்கோர்ஸ் ஜெய்க்கு வந்து கை வந்த கலை, ஒரு கோழியாக மடியிறது, விக்கி அழறது, ரொம்ப காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது, இது மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக ராஜாராணியில் பண்ணிருப்பார். அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கண்டினியூ பண்ணி இதில் வெளுத்து வாங்கிட்டார். காளி வெங்கட் எப்பயுமே ஹீரோக்கு ஃப்ரெண்டாக வருவார், லவ்வுக்கு எப்பயுமே ஐடியா கொடுப்பார் இல்லையா, மச்சான் நான் சொல்கிறது கேளு, சரக்கெல்லாம் விட்டுரு, கரெக்டாக கவனி, அவளையே கவனி, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், அந்த மாதிரி பண்ணுவார். இதில் எக்ஸப்ஷனலி நேச்சுரலாக ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கார். இவ்வளோ கேஷுவலாக டைலாக்ஸ் எல்லாமே மெட்ராஸ் பாஷை, பேட்டை, லோக்கல் தான். அதில் வந்து ரொம்ப கிளாஸாக பண்ணிருக்காரு. கருணாகரன் தான் வந்து வித்தியாசமான ஒரு ரோல். என்னென்னா, அதாவது ஃப்ரெண்டு சூசைடாக பண்ணலாம் கிடையாது, என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேஷ்லாக இருக்கும்போது ஒருவேளை பண்ணிங்கன்னா அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாருக்குமே வரும். கடைசியாக நாம் தானே பேசணும் ஃபோனில், கடைசியாக நம்ம பேர் வரும் இல்லை அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குது பாருங்கள். இந்த பதட்டத்தை டெரிஃபிக்காக காமிக்கிறார். அந்த பதட்டத்தை ஆக்சென்ச்சுவேட் பண்ணுறதுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி விட்றாங்க. ஸோ இது இஸ் நாட் அன் ஈஸி ரோல். அதையும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணிருக்கார். கூட ஒரு குண்டு ஃப்ரெண்டு வர்றார், அவரும் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு, கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணுறவர் அவரும். ஸோ இப்படி கலகலப்பாக போயிட்டு இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக செகண்ட் ஹாஃபில் டேரக்டர் எடுத்துன்னு போயிட்டு அங்கேயும் ஃபுல்லாக கலாய்க்கிறது தான். ஸோ எண்டு வரைக்குமே கலாய்க்கிறது தான். இந்த ஸ்டோரியை நிட் பண்ண விதம், காமெடியாக எடுத்துன்னு போனது, சீரியஸாக எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் காமெடிக்கே வருது. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட். அண்டு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லணுன்னா என்னென்னா, கம்ப்ளீட்டாக வர்பல், பேசி மொபைல் ஃபோனில் பேசுகிறாங்க. அதில் இருக்கிற நடித்த குரூவோடைய பில்லு கிட்டத்தட்ட 1 crore வந்திருக்கும். மொபைல் ஃபோன் பில்லு கணக்கு போட்டிருந்தீங்கன்னா பேசினே இருக்காங்க. ஃபோனில் வந்து தியேட்டரில் வெளில வந்துட்டு ஸ்க்ரீன் வழியாக வந்துட்டு எங்கள்கிட்டலாம் பேச்சு திருப்பி உள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி பேசினே இருக்காங்க. மேல் ஷாவனிஸ்டிக்காகவே ரொம்ப இருக்குது. என்னென்னா, பொண்ணுங்க ஏமாற்றிடுவாங்க, பொண்ணுங்களே இப்படி தான் மச்சான் கவுத்துருவாங்க, பசங்க சூசைடுக்கு போகிறதுன்ற மாதிரி ஒரு இடத்துல கூட பசங்களால் பொண்ணு எஃபெக்ட் ஆன மாதிரிலாம் இல்லை. டோட்டலாகவே ப்ரோ கைஸ் அண்ட் ஆன்டி கேர்ள்ஸ் மாதிரியே போனதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். பட் செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு ஈடு கட்டுறதுக்கு ஆக்ஷன்லாம் போய் அப்படி ஜாலியாக போகுது படம்.
ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங். பட் இவ்வளவும் மீறி நாங்கள் பார்த்தது முதல் ஷோ, 2வது ஷோ, அதில் வந்து ஒரு 8-9 பேர் தான் பார்த்தோம் இந்த படத்தை. அது வந்து இந்த படத்துக்கு ஜஸ்டிஸ் கிடையாதுன்றது என்னுடைய வாதம். அதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்சிமேட்டாக ஒரு ரீசன் ஒன்று யோசிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு வாய்த்த அடிமைகள்ன்றது சினிமா கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு டைட்டில். இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ மாடர்ன் டைட்டில் இருக்குது பசங்களை இருக்கிறதுக்கு. சரகு, ஃபிகரு, உஷாரு, கட்டிங்கு, செஞ்சிரு, போற்று, தூகிரு, இப்படி இவ்வளோ டைட்டில் இருக்கும்போது இதெல்லாம் விட்டு எனக்கு வாய்ந்த அடிமைகள் முன்னொரு காலத்திலே அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் ஏன் வச்சாங்க, அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும். யூத் எழுகிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். தியேட்டரில் வந்து நல்ல ஏசியை நான் ஃபீல் பண்ணேன். காரணம் க்ரௌடு கம்மி, ஒரு 7-8 பேர் தான். பட் ஆனால் அதை வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன், இதுக்கு இன்னும் நிறைய க்ரௌடு வந்திருக்கணும். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கலாய்க்கிற ஒவ்வொரு கேரக்டர், நீங்கள் கலாய்க்கிற கேரக்டர் நீங்கள் எப்படி கலாய்ப்பீங்க, அதை மொத்தமுமே நீங்கள் மிரர் இமேஜ் மாதிரி இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஜோக் அடிக்கல, சீனுக்கு சீன் ஜோக் தான் அடிக்கிறாங்க கிரைசிஸ்லையும். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங். மகேந்திரன், ராஜாமணி, நீங்கள் பயங்கர லோக்கலாக இறங்கிக்கிறீங்க. வித்தியாசமான ஒரு அட்மெண்ட் மாமே, சும்மா சொல்லக்கூடாது, சுகராக இறங்கிக்கிறீங்க. நல்ல லோக்கல், பட் ஓவர் வோக்கலாகவே இருக்குது, ஒரே வர்பலாகுது. பட் இருந்தாலும் ஒரு தாக்கல் ஏற்பட்டுக்குது. சூப்பராக தான் பண்ணிக்கிறீங்க, சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு வாய்ந்த அடிமைகள் டைட்டில் மட்டும் கொஞ்சம் மாற்றிருங்க.